அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஆர்பிலிருந்து குரூப் டிக்கான டீடைல் நோட்டிபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. சோ இதுல என்ன விவரங்கள் கொடுத்திருக்காங்க, ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அப்ளை பண்றதுக்கு என்னைக்கு கிடைச்சது, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன, சோ செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்க போகுது, நம்ம சதன் ரீஜனுக்கு சென்னைக்கு வந்து எவ்வளவு வேகன்சி கொடுத்திருக்காங்க, ஒட்டுமொத்த வேகன்சி எவ்வளவு, இது போன்ற முழுமையான விவரங்கள் வந்து நம்ம வீடியோல பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு நம்ம சேனல் நீங்க முன்னாடியே பார்த்திருக்கீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்கறீங்கன்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டன்ல ஆல் அப்டேட் செட் பண்ணிச்சுங்க. அப்பதான் வீடியோ போட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டேட் வந்து கொடுத்திருக்காங்க, என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். சோ டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 22/1/2025 சொல்றாங்க. சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 23/1/2025 வந்து ஸ்டார்ட் ஆகுது. 23/1/2025 நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். க்ளோசிங் டேட் எப்ப வந்து க்ளோஸ் ஆகுதுன்னா பிப்ரவரி மாசம் 22ஆம் தேதி வந்து க்ளோஸ் பண்றாங்க. அதுக்குள்ள நீங்க வந்து அப்ளை பண்ணணும். சோ குரூப் டி நோட்டிபிகேஷன் வேகன்சி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அடுத்து டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா க்ளோசிங் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நீங்க பேமெண்ட் பண்றதா இருந்தா 23/2/2025 to 24/2/2025 வரைக்கும் நீங்க வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஏதாவது அந்த அப்ளிகேஷன் மாடிஃபை பண்றீங்க அந்த மாதிரியான விவரங்கள் இருக்கு அப்படின்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மாடிஃபிகேஷன் விண்டோ கரெக்ஷன் அப்ளிகேஷன் பேமெண்ட் அதாவது பேமெண்ட் பண்ணி தான் மாடிஃபை பண்ண முடியும். அது வந்து பாத்தீங்கன்னா 25/2/2025 6/3/2025 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. சோ இம்பார்ட்டன்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க, பாத்துக்கோங்க. எக்ஸாம் டேட் வந்து கொடுக்கல, பட் எக்ஸாம் டேட் ஆகட்டும், ஆல் டிக்கெட் வரது, ரிசல்ட் வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஆர்ஆர்பியோட வெப்சைட் வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதையும் வந்து பாத்துக்கோங்க. ஓகேங்களா? சேலரி பாத்தீங்கன்னா 7 பே கமிஷன் லெவல் 1ல வரும், அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. இனிஷியல் பேமெண்ட்டே பாத்தீங்கன்னா ஒரு 18,000 ரூபாய் கிடைக்கும். சோ அதுக்கப்புறம் அலவுன்ஸ் அதுன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நமக்கு வரும். சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ன்றதால சேலரி பத்தி ஒர்க் பண்ணிக்க வேண்டியதா கை நிறைய சம்பளம் கிடைக்கும். இதுக்கான ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா கட் ஆஃப் டேட் பாத்துக்கோங்க 1/1/2025 அடிப்படையில் குறைந்தபட்சம் 18 அதிகபட்சம் 36 வயசு வந்து கொடுத்திருக்காங்க. டோட்டல் வேகன்சி பாத்தீங்கன்னா 32,438 வேகன்சி வந்திருக்கு ஆல் ஓவர் இந்தியாக்கு. கீழே வந்து நம்ம சென்னைக்கு சொல்லியிருப்பாங்க, அதை நான் சொல்றேன். ஓகேங்களா? சோ ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா தெளிவா வந்து போட்டிருக்காங்க 18 வந்து 36. சார் என்ன சார் 33 போட்டிருக்கீங்க அப்படின்னா ஆக்சுவலா நார்மலா வந்து 33 தான் கொடுத்துருக்கணும். ஆனா இந்த டைம் ஏன் 36 கொடுத்துருக்காங்கன்னா கோவிட் வந்தது இல்லையா, COVID-19. சோ அதனால வந்து 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி தான் 36 ரைட்டா. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா 36 வயசு மேக்ஸிமம் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். 1/1/2025 படி கட் ஆஃப் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. சார் 36 வயசுக்கு மேல அப்ளை பண்ண முடியாதுன்னா அப்ளை பண்ணலாம். சோ நீங்க வந்து ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி வந்து பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து OBC இருக்கீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்க முடியும். இது SC ST இருந்தா 5 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். எக்ஸர்வீஸ் மேனுக்கும் 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. சோ இந்த மாதிரி வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். சோ இது வந்து ஏஜ் லிமிட். சோ அதுக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து இதுல இருந்து இருக்கணும்ன்றதும் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சார் படிச்சிருக்கணும் அப்படின்றது அனைத்து 7 கொடுத்துருக்காங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நீங்க 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஏன்னா 10ஆம் வகுப்பு அல்லது ITI அல்லது அப்ரெண்டிஸ் தான் போட்டிருக்காங்க, அல்லது தான் போட்டிருக்காங்க. சோ வந்து நீங்க வந்து ITI படிச்சிருக்கணும், அப்ரெண்டிஸ் வந்து கம்பல்சரி முடிச்சிருக்கணும் எந்த ஒரு அவசியம் கிடையாது. ஜெனரலா ஒரு 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த தேர்வுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ண முடியும் அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தா தாராளமா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். 10ஆம் வகுப்பு ஈக்குவலா நீங்க படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கோங்க. டீடைல் பின்னாடி கொடுத்துருப்பாங்க, நான் சொல்றேன். இப்போ அப்ளை பண்றது எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெனரலா வந்து ஒரு 500 ரூபாய் ஆகும். இது வந்து நீங்க CBT எக்ஸாம் அதாவது ஆன்லைன் எக்ஸாம் வந்து நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணுவாங்க. ரைட்டா? பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு 400 shall be refunded போட்டிருக்காங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், மூன்றாம் பாலினத்தினர், எக்ஸர்வீஸ் மேன், SC ST எல்லாம் இருக்கீங்க. சோ உங்களுக்கான ஃபீஸ் வந்து 250. சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா this fees of 250 shall be refunded. நீங்களும் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணீங்கன்னா ரைட்டா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இது பேமெண்ட் பண்றது ஆன்லைன்ல நீங்க பண்ணிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, UPI ID. இதுல எது வேணாலும் நீங்க வந்து ஆன்லைன்ல வந்து பேமெண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றத வந்து சொல்றாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும். சோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் CBT ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்னு சொல்லி இதுல ஒட்டுமொத்தமா 100 கொஸ்டின் வரும். இந்த 100 கொஸ்டின் அப்படின்றது ஜெனரல் சயின்ஸ் 10ஆம் வகுப்பு தர CBSE சிலபஸ் பேஸ்டா வந்து உங்களுக்கு 25 கொஸ்டின் இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஒரு 25 கொஸ்டின் இருக்கும். ஜெனரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் வந்து ஒரு 30 கொஸ்டின் இருக்கும். ஜெனரல் அவேர்னஸும் கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து ஒரு 20 கொஸ்டின் இருக்கும். மொத்தம் ஒட்டுமொத்தமா 100 கொஸ்டின் இருக்கும் அப்படின்றாங்க. The examination during will be 120 minutes அப்படின்றத மாற்றுத்திறனாளிகளுக்கும் மற்றவர்களுக்கு வந்து 90 minutes அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பாத்துக்கோங்க. நெகட்டிவ் மார்க் இருக்கா சார்னா இருக்கு. 1/3 வந்து நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. ஓகேங்களா? சோ மினிமம் எவ்வளவு பர்சன்டேஜ் மார்க் எடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டுக்கு 40%, EWS க்கு 40, OBC-க்கு வந்து நான் கிரிமி லேயருக்கு வந்து 30%, ST-க்கு 30% வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் அது எலிஜிபிலிட்டி. அதுக்கு மேல கண்டிப்பா கட் ஆஃப் வரும், நீங்க வந்து எடுத்துக்கணும். சிலபஸ் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. மேத்தமெட்டிக்ஸ்னா நம்பர் சிஸ்டம், பாட்மாஸ் ரூல்ஸ், டெசிமல் ஃபிராக்ஷன், LCM, HCF, ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க். இந்த மாதிரி வந்து மேத்தமெட்டிக்ஸ்க்கான சப் டாபிக் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரீசனிங்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. வென் டயகிராம், நம்பர் சீரிஸ், கோடிங், டீகோடிங்லாம் இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி வந்து இது ஒரு ரீசனிங்க்கும் வந்து சிலபஸ் போட்டுருக்காங்க. ஜெனரல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் CBSE சிலபஸ் பேஸ்டா இருக்கும் அப்படின்றாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ் வந்து இருக்கும். ஜெனரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர், இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ், பாலிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் முக்கியமானதெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கவர் பண்ணுவாங்க. சோ சிலபஸ் வந்து டீடைலா வந்து கொடுத்துருக்காங்க. பிசிக்கல் டெஸ்ட் இருக்கு ரைட்டா? சோ பிசிக்கல் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா 35 kg வந்து நீங்க தூக்கிட்டு 100 மீட்டர் 2 மினிட்ல வந்து போகணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 1000 மீட்டர் வந்து நீங்க ரன்னிங் 4 minutes 15 seconds சொல்றாங்க. இதே ஃபீமேல் பாத்தீங்கன்னா ஒரு 20 kg வெயிட்
வந்து 100 மீட்டர் வந்து தூக்கிட்டு போகணும், 2 நிமிஷத்துல போகணும். ரன்னிங்ல 1000 மீட்டர் வந்து 5 minutes 40 seconds வந்து கொடுத்துருக்காங்க, இது ஃபீமேலுக்கு. ஓகேங்களா? சோ பிசிக்கல் டெஸ்ட்டும் பிஇடி இருக்கு அப்படின்றத வந்து பாத்துக்கோங்க. சோ நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நார்மலைசேஷன் பண்ணுவாங்க, ஹவு டு அப்ளை, என்ன எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், என்ன டாக்குமெண்ட் வேணும், என்ன சைஸ்ல இருக்கணும் அப்படின்றத வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க. பாருங்க, இட் சுட் பி சைஸ் 35 mm, அந்த பிக்சல் சைஸ் என்ன, எத்தனை கேபி இருக்கணும், இப்போ போட்டோகிராஃப்னா 50 ல இருந்து 100 கேபி இருக்கணும் அப்படின்றத அந்த சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சோ அதை வந்து நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க அப்ளை பண்ணுங்க. சிக்னேச்சர் வந்து 30 ல இருந்து 50 கேபி இருக்கணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. சோ வந்து டாக்குமெண்ட் வந்து நம்ம போட்டோ சிக்னேச்சர் என்ன சைஸ்ல இருக்குன்றதோ அவங்க தெளிவா வந்து கொடுத்துருக்காங்க. சோ அடுத்து வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இந்த தேர்வு வந்து தமிழ் எழுத முடியுமா சார், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் நாங்க வந்து படிச்சு எழுதாமன்னா தாராளமா நீங்க வந்து படிக்கலாம். பாருங்க, மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் ஃபார் சிபிடி வில் பி அவைலபிள் இன் இங்கிலீஷ், ஹிந்தி, அதுக்கப்புறம் 13 ரீஜனல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. 13 இந்திய மொழிகள் இருக்கும், அதாவது அசாம், பெங்கால், குஜராத், கன்னடா, இந்த மாதிரி தெலுங்கு, உருது எல்லாம் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி லாங்குவேஜ்ல வரும். அதுல நம்ம தமிழ் ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் இருக்கு. இவங்க சொல்லக்கூடிய 13 லாங்குவேஜ்ல தமிழ் ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. சோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா நீங்க தமிழ்லயே வந்து படிச்சு ரெஃபர் பண்ணி நீங்க வந்து தமிழ்ல இந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண முடியும். ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னா, அப்ளை பண்ணும்போது நீங்க தமிழ் மீடியம், தமிழ்ல வந்து எனக்கு கொஸ்டின் வேணும்ன்றதை நீங்க சூஸ் பண்ணணும். சோ அப்படி நீங்க பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு கொஸ்டின் வந்து தமிழ் வரும், இல்லனா வராது. அது வந்து சொல்லிருக்காங்க. நீங்க தமிழ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷும் வரும். அதாவது கொஸ்டின் வந்து தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். நீங்க இங்கிலீஷ் மட்டும் சூஸ் பண்ணீங்கன்னா இங்கிலீஷும் ஹிந்தி மட்டும் தான் வரும். சோ அப்ளை பண்ணும்போது கவனமாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் நீங்க அப்ளை பண்ணும்போது தமிழ்ல சூஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்பதான் நீங்க வந்து தமிழ்ல ரெஃபர் பண்ணி நீங்க எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னைக்கு வந்து நம்ம தெரிஞ்ச சதன் ரீஜனுக்கு வந்து வெப்சைட் RRB chennai.gov.in அந்த வெப்சைட்ல போயிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். போன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. சோ மற்ற விவரங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அனெக்ஸ் வந்துருச்சு நினைக்கிறேன். சோ அனெக்ஸ் வந்து சில ஃபார்மேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவை வந்து முக்கியமா வந்து வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் என்ன, அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இந்த 2 அனெக்ஸ்லையும் கொஞ்சம் நம்ம வந்து பாத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க போஸ்ட் பாராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா போஸ்ட்டுக்குமே அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி நிறைய அசிஸ்டன்ட் போஸ்ட் இருக்கு இல்லையா. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th பாஸ் அல்லது ITI அல்லது ஈக்குவலண்ட் அல்லது நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிபிகேட் NAC அப்படின்றத போட்டிருக்காங்க. இதுல ஏதாவது ஒன்னு நீங்க எலிஜிபிலிட்டி இருந்தாலும் இந்த தேர்வுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 18 வந்து 36 வயசு, ரைட்டா? சில இடத்துல கொடுத்துருக்காங்க, நீங்க வந்து பாத்துக்கோங்க. கீழே போஸ்ட் பாராமீட்டர் அடுத்ததும் போட்டிருக்காங்க, அதுலயுமே அதே தான் போட்டிருக்காங்க. 10th பாஸ், ITI அல்லது ஈக்குவலண்ட் அல்லது வந்து நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிபிகேட் வந்து நீங்க இது பண்ணிருக்கணும், அப்ரண்டிஸ் வந்து சொல்றாங்க. சோ 10ஆம் வகுப்பு தான் நிறைய பேர் பாஸ் பண்ணிருப்பீங்க. 10ஆம் வகுப்பு படிச்சாலே இந்த குரூப் டிக்கு நீங்க எலிஜிபிள் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இது. சோ வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ரயில்வே வைஸ், போஸ்ட் வைஸ் வேகன்சி, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளவு வேகன்சி, அது மட்டும் இல்லாம ஜோன் வைஸ், ஒவ்வொரு ஜோனுக்கும் வந்து வெஸ்டர்ன் ரயில்வே மும்பைக்கு எவ்வளவு வேகன்சி கொடுத்துருக்காங்க, நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே ஜெய்ப்பூருக்கு எவ்வளவு வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்ம சதன் ரீஜனுக்கு வந்து சென்னைக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்றதும் இங்க டேபிள் போட்டு கொடுத்துருப்பாங்க, காட்டுறோம் பாருங்க. நார்த் ரயில்வே பாருங்க, சதன் ரயில்வே சென்னை அப்படின்றது போட்டிருக்காங்க, ரைட்டா? சோ போஸ்ட் வைஸ் வேகன்சி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அண்டர்ஸ்டுக்கு எவ்வளவு, SC ST OBC EWS, சோ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளவுன்றதும் இங்க தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்க என்ன கம்யூனிட்டில இருக்கீங்க, எந்த போஸ்ட்லாம் வந்து இது பண்ண போறீங்க அப்படின்றத நீங்க வந்து இதுல பாத்துக்கலாம். ஒட்டுமொத்தமா சொல்லணும் அப்படின்னா நம்ம சதன் ரீஜன் சென்னைக்கு வந்து 2694 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா? சோ இது பாத்துக்கோங்க. இது வந்து ஒவ்வொரு ரீஜனுக்காக கொடுத்தது. ஒட்டுமொத்த வேகன்சி ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லிட்டாங்களே, அதை வந்து பாத்துக்கோங்க. சோ முக்கியமான விவரங்கள் எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது குரூப் டி RRB குரூப் டி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.